الحمد لله الحمد لله الحمد لله. இணையத்தில் இணைவோம். ரவுலத்துல் குர்ஆன் குர்ஆன் விளக்க நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, ரவுலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியில் இணையத்தினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் சூரத்துல் ஹுஜராத்துக்கான விளக்கத்தினையும் விரிவுரையினையும் வழங்குகிறார் அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمنون عليك أن أسلموا قل لا تمنوا علي إسلامكم بل الله يمن عليكم أن هداكم للإيمان إن كنتم صادقين. إن الله يعلم غيب السماوات والأرض والله بصير بما تعملون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களையும் தந்து எங்களுடைய உலக வாழ்வை அழகாக ஆக்கி வைத்தது போன்று மறுவுலக வாழ்வையும் அழகாக ஆக்கி வைக்க வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வேண்டிக் கொண்டு இந்த 2020 ஆண்டினுடைய கடைசி திங்கட்கிழமை நாளன்று உங்களை நான் சந்திக்கின்றேன். உங்களுடன் ஒரு சில வார்த்தைகள் குர்ஆன் ஹதீஸினுடைய நிழலில் சூரத்துல் ஹுஜராத்தை மையப்படுத்தி பேசுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் செய்தான். நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தை நாங்கள் அனுப்பிவிட்டு இன்னும் ஒரு புதிய ஒரு வருடத்தை நாங்கள் வரவேற்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். நடைமுறையில் இருக்கக்கூடிய புது வருடம் இல்லாமல் எங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அந்த புது வருடத்துக்கும் இடையில் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு கணக்கெடுப்புக்காக வேண்டி நாங்கள் இந்த கலண்டரை நாங்கள் பாவிக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 வகையான நேர சூசிகளை, கலண்டர்களை, டைம் டேபிளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் படைத்திருக்கிறான். உலகை படைப்பதற்கு முன்னாலேயே நேர சூசி என்று சொல்லக்கூடிய ஒன்று தயாரிக்கப்பட்டு விட்டது என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஏனென்றால் உலகத்தை, வானத்தை, பூமியை, இவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகள் எல்லாம் படைப்பதற்கு அல்லாஹ் 6 நாட்கள் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி, உலகம் படைப்பதற்கு முன்னால், பூமி படைப்பதற்கு முன்னால் நாளென்ற ஒரு கணக்கு இருந்தது என்பதை குர்ஆன் எங்களுக்கு மறைமுகமாக நேரடியாக சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் நேரம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி 2 வகையான நேர சூசிகளை இந்த பூமிக்கு மேல் அமைத்து வைத்திருக்கிறான். ஒன்று சூரியனை மையமாக வைத்து கணக்கெடுக்கப்படக்கூடிய ஒரு நேர சூசி, இன்னமொன்று சந்திரனை மையமாக வைத்து கணக்கெடுக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு நேர சூசி. இந்த 2ஐயும் மையமாக வைத்து நீங்கள் உங்களுடைய நாட்களுடைய, மாதங்களுடைய, வாரங்களுடைய கணிப்பை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். தொழுகை நேரங்களை அதை வைத்து நீங்கள்
அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள் நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், பெண்களுடைய இத்தாவாக இருக்கலாம், இப்படியாக இன்னொரு பல இபாதாத்துகள் நேரத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் 2 கணக்குகள் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இவைகளை வைத்து நீங்கள் உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய வணக்க வழிபாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் மிக அழகாக தெளிவாக எங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் இந்த நேரத்தில் 2 விடயங்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்று, எங்களை விட்டும் பிரிந்து போகக்கூடிய இந்த 2020வது வருடம் எங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு முஹாசபா, ஒரு அவசரமாக வேகமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வருடம் எனக்கு எப்படி இருந்தது? இந்த வருடத்துக்குள்ள பல வகையான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. பலரை நாங்கள் நல்லடக்கம் செய்திருப்போம். எங்களுடைய குடும்பத்துக்கு பலர் வந்து சேர்ந்திருப்பார்கள். பல நிக்காஹ்கள், திருமணங்கள் நடைபெற்றிருக்கும். நாங்கள் ஒரு வருடம் என்று சொல்லும் பொழுது 365 நாட்கள் என்று சொன்னால் அதில் நாங்கள் தொழுகைகள், அதில் ஒரு 30 நாட்கள், 30 அல்லது 29 நாட்கள் ஃபர்தான நோன்பு, ஹஜ்ஜுடைய கடமை, இப்படியாக பல வகையான அமல்கள், பல வகையான நிகழ்வுகள், பல வகையான சுன்னத்தான செயல்பாடுகள் எல்லாம் நிறைந்தது தான் ஒரு வருடம் என்பது. நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும், இந்த வருடம் எனக்கு எப்படி கழிந்தது? இன்னும் ஒரு கணம் யோசிக்க வேண்டும், வரக்கூடிய வருடத்தை வரவேற்பதற்கு என்னிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? நாம் வரவேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது என்னை வந்தடைய இருக்கின்ற புது வருடம் என்று சொல்லக்கூடிய 2021க்கு என்னிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது? அந்த வருடத்தில் நான் எப்படி வாழப் போகின்றேன்? அந்த வருடத்தை நான் எப்படி கழிக்கப் போகின்றேன்? ஏனென்றால் திட்டமிட்டுக் கொள்வது, பிளான் பண்ணிக் கொள்வது மிக முக்கியமானது. யார் சரியாக ஒன்றை திட்டமிட்டுக் கொள்வார்களோ வேலையில் அரைவாசி முடிந்து விட்டது என்பதாக நாங்கள் சொல்லுவோம். ஒருவர் ஒரு விடயத்தை திட்டமிட்டுக் கொண்டால் அந்த செய்யப்பட வேண்டிய வேலையில் அரைவாசியை அவர் பூர்த்தி செய்து விட்டார். எஞ்சி இருக்கக்கூடிய அரைவாசி அதனை நடைமுறைப்படுத்துவது மட்டும்தான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வரக்கூடிய வருடம் இப்படித்தான் எனக்கு கழிய வேண்டும். அதில் மாதத்துக்கு தேவையான ஒரு வேலை திட்டத்தையும் போடலாம். ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு வேலை திட்டம். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குர்ஆன் திலாவத்து செய்து முடிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மாத கணக்கடிப்படையில் நான் பிறை 13, பிறை 14, பிறை 15 அந்த 3 தினங்கள் நாங்கள் நோன்பு வைக்கப் போகின்றோம். அல்லது வார அடிப்படையில் வியாழன், திங்கள் நாங்கள் நோன்பு வைக்கப் போகின்றோம். இப்படியாக ஏதாவது ஒரு அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகளை கூட்டுவதற்கு, பெருக்கிக் கொள்வதற்கு முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள முடியும். இந்த 2021வது வருடம் வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களில் இஅ்திகாஃபுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு நான் திட்டமிட்டிருக்கின்றேன். அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமையை இதுவரையில் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஹஜ்ஜில் நானும் பங்கெடுக்க வேண்டும். அதற்குரிய முன்னேற்பாடுகளை இப்பொழுதிருந்தே நான் செய்ய தொடங்கிவிட்டேன், செய்து கொண்டிருக்கின்றேன். அவைகளை திட்டமிட முடியும். இப்படியாக வணக்க வழிபாடுகள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பக்கமாக இருப்பது போன்று குடும்பத்தை மையமாக வைத்தும் நாங்கள் சில முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். இந்த வருடம் நாங்கள் எப்படி இந்த வருடத்தை கழிக்கப் போகின்றோம்? எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது? குடும்பத்தில் நாங்கள் எப்பொழுது ஒரு சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம்? குடும்பமாக சேர்ந்து அந்த சுற்றுலாவில் போய் நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவோம். தொழுகைகள் கலாவாகிவிடக்கூடாது. திட்டமிட்டுக் கொள்ள முடியும். நாங்கள் ஃபேமிலி ட்ரிப், எங்களுடைய ஃபேமிலி எப்படி நாங்கள் ஒன்றாக இருக்க போகின்றோம், அதுவும் திட்டமிடப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி. அப்பொழுதுதான் குழந்தைகள் கூட திட்டமிடல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை படித்துக் கொள்வார்கள். 2021 இன்ஷா அல்லாஹ் வரப்போகிறது. அந்த 2021 நாங்கள் எப்படி எங்களுடைய காலத்தை கழிக்கப் போகின்றோம்? குடும்பமாக பெருநாள் எப்படி கொண்டாடப் போகின்றோம்? ஹஜ்ஜி பெருநாள் எப்படி கொண்டாட இருக்கின்றோம்? திட்டமிட்டுக் கொள்வது. நாட்டத்தில் இருந்தால் அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆனால் முதலாவது நாங்கள் திட்டமிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருந்தது. திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை.
நேர முகாமைத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை பங்கு வைத்திருந்தார்கள். நாங்கள் இதற்கு முன்னால் அவைகளை பற்றி எல்லாம் படித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், வழி அனுப்ப எங்களை விட்டு பிரிந்து போய்கொண்டிருக்கக்கூடிய வருடத்தை நாங்கள் எப்படி கழித்தோம் என்று சொல்லி ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, வர இருக்கின்ற எங்களை வந்து அடைய இருக்கின்ற புது ஒரு வருடத்தை நாங்கள் எப்படி வரவேற்கப் போகின்றோம், அந்த வருடத்தை நாங்கள் எப்படி கழிக்கப் போகின்றோம், அந்த வருடத்தில் நாங்கள் அடைய வேண்டிய அடைவுகள் என்ன என்பதை பற்றியும் நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வியாபார வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் கூட எங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், அதற்கு என்ன யுத்திகளை கையாள வேண்டும், எங்களுடைய வியாபாரத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். திட்டமிடல் என்பது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பலகீனமான ஒரு பகுதி, மிகவும் பலகீனமான ஒரு பகுதி. எப்படி நடக்குதோ அப்படி அதை நாங்கள் சமாளித்து விட்டு போய்விடுவோம் என்று சொல்லுவது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையில் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடயத்தையும் திட்டமிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டது போன்று ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் திட்டமிடல் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் தனியாக படிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். புது வருடத்தை நாங்கள் எப்படி கழிக்கப் போகின்றோம். அதில் வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது, வர்த்தக வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது, எங்களுடைய வர்த்தகத்தில் வணிகத்தில் நாங்கள் அடைய வேண்டிய அடைவுகள் என்ன, அதே போன்று கல்வி படிக்க வேண்டிய படிப்புகள் என்ன. சுப்ஹானல்லாஹ். இந்த வருடத்தை நான் ஒதுக்கி இருக்கின்றேன் ஒரு மொழியை படிப்பதற்காக வேண்டி, இந்த வருடத்தை நான் படித்திருக்கின்றேன் குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி, இந்த வருடத்தை நான் ஒதுக்கி இருக்கின்றேன் அன்றாடம் தொழுகையில் ஓதப்படக்கூடிய நாளாந்தம் ஓதப்படக்கூடிய சூறாக்களை மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். இந்த வருடத்தில் நான் ஒவ்வொரு கிழமையில் 2 நாட்களை ஒதுக்கி இருக்கின்றேன் மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தை குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக வயது வித்தியாசங்கள் இல்லாமல், ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் அனைவரும் நேர முகாமைத்துவத்தின் பக்கம் தேவைப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வினயமாக சொல்லுகின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், நாம் அனைவரும் அந்த திட்டமிடலின் பக்கம் எங்களுடைய கவனத்தை திருப்புவது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு மிக முக்கியமான விடயம்தான் உங்களுக்கு தெரியும். பல சகோதர நண்பர்கள் மிகவும் வருத்தத்துடன் கவலையுடன் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பலருடைய ஜனாசாக்கள் குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் நல்லடக்கம் செய்யப்படவில்லை. சிலருடைய ஜனாசாக்கள் சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் எரிக்கப்பட்டு விட்டார்கள். இப்படியாக ஒரு வகையான அல்லோல கல்லோலமான நிலையில் முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிக அன்பாக இரக்கமாக அனைவரையும் விழித்துச் சொல்லுகின்றேன், இது ஒரு கவலையான ஒரு நிகழ்வு, நடைபெறக்கூடாத ஒரு நிகழ்வு. சட்டத்தின் அடிப்படையில் அந்த விடயம் அரங்கேறிவிட்டது, இது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு விமர்சனத்தை நாட வேண்டும், தந்தருள வேண்டும். தொடர்ச்சியாக முயற்சிகள் செய்து கொண்டே இருப்போம். சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி முறையாக நாங்கள் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணை வகையான ஸ்கில்ஸையும் இதற்கு நாங்கள் பாவிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், படித்தவர்கள், செல்வந்தர்கள், உலமாக்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி முறையாக அந்த விடயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைவருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டவராக மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஒரு நிகழ்வை மையமாக வைத்து நாங்கள் வேறு வழியில் சிந்திக்கக்கூடாது, வேறு வழியில் நாங்கள் சிந்திக்கக்கூடாது. நாங்கள் சில வம்பர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. உரிமை போராட்டம் என்று சொல்லி சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய தலையை
இஸ்லாத்தினுடைய எதிரிகளே கழுவி எங்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கும் பயங்கரவாதிகளாக எங்களை காட்டிக் கொடுப்பதற்கும் இந்த நிகழ்வை காரணமாக வைத்து நடந்து கொள்ளவும் முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். ஏனென்றால் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள், முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள், அவர்களுக்கு ஒரு வியாபாரம், இந்த கலவரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சமூகம் இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்டால் தான் இன்னமொரு சமூகத்துக்கு உயர்ந்து வாழ முடியும். ஒரு சமூகத்தை நெருக்கினால் தான் இன்னமொரு சமூகத்துக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உலகத்தில் அந்த காலம் தொட்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமிய வெறி, இஸ்லாத்தை பற்றிய தப்பான கருத்துக்கள், மக்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய ஒரு வெறியை ஏற்படுத்தி முஸ்லீம்களை ஓரங்கட்டி அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான விடயங்களை பறித்து அவர்களை கோபமூட்டி அவர்களை ஒரு பயங்கரவாதிகளாக உலகத்துக்கு சித்தரித்து அதற்காக வேண்டிய ஆயுதங்களை விற்பதற்கான ஒரு வர்த்தகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தைப்படுத்துதலாக கூட இஸ்லாத்தை பற்றிய வெறி, இஸ்லாத்தை பற்றிய ஒரு தப்பெண்ணம், இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்று சொல்லி முன்கூட்டியே முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த நாட்டு மக்களுடைய முதலீடு அல்ல, இந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய முதலீடும் அல்ல. இது உலகத்தில் கூடிய வல்லரசுகளுடைய முதலீடு. இஸ்லாமோபியா என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பு, இஸ்லாத்தை பற்றிய தப்பான அபிப்பிராயம், முஸ்லீம்களை பற்றிய தப்பான கருத்து, முஸ்லீம்கள் ஒரு பயங்கரவாதி என்று சொல்லியும் தீவிரவாதி என்று சொல்லியும் சிந்திக்கக்கூடிய, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியும் எங்களை பற்றி தப்பான கருத்துக்களை பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கூட பதிய வைக்கிறார்கள். இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வலையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம், சிறுபான்மை சமூகம் என்று சொல்லி விதிவிலக்கில்லாமல் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை நாங்கள் ஒருபோதும் ஆயுதங்களை தூக்கியோ சண்டை பிடித்தோ அல்லது அவர்களை பற்றி குறை பேசியோ நாங்கள் இதை வெல்ல முடியாது. இதை வெல்லுவதற்கு ரெண்டு முறை இருக்கிறது. ஒன்று, எங்களுடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கமாக அதிகமாக திரும்ப வேண்டும். அல்லாஹ்வின் பக்கமாக கவனம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மண்டாட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்தி நிலைமைகளை சீராக்கித்தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்தி கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது முதலாவது செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், துஆக்கள் கேட்பதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, சில வேலைகள் இருக்கிறது. ஹலாலான உணவு, பாவங்களுக்கு தௌபா. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. உடம்பிலோடக்கூடிய ரத்தம் ஹராமாக இருக்கும் என்றிருந்தால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மல்பஸ்ஹு ஹராமுன் மஷ்ரபுஹு ஹராமுன் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்திருக்கக்கூடிய ஆடையும் ஹராம், வாகனிக்கக்கூடிய வாகனமும் ஹராம், சாப்பிடக்கூடிய சாப்பாடும் ஹராம், வசிக்கக்கூடிய வீடும் ஹராம். இவைகளுக்குள்ள இருந்து கொண்டு கையேந்துகிறார்கள். யா ரப் யா ரப் யா ரப் யா ரப் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நபி கேட்கிறார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லப்படும்? எப்படி பதில் சொல்லப்படும்? அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, துஆ கேட்டு விட்டோம் என்பதல்ல முக்கியம். இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் மக்களும் துஆ கேட்கிறாங்க. 20 லட்சம் மக்களும் குனூத் ஓதுறாங்க. 20 லட்சம் மக்களும் அல்லோல கல்லோலப்பட்டு ரப்பிடத்தில் கையேந்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, 20 லட்சம் மக்களுக்கும் தௌபா நசீபாகி விட்டதா? அவர்களுடைய இருப்பிடம் ஹலாலா? அவருடைய உணவு ஹலாலா? அவர்களுடைய வருமானம் ஹலாலா? அவருடைய உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலாக இருக்கிறதா? இவைகளை செய்யாமல் நாங்கள் துஆ கேட்டு விட்டோம் என்று சொல்லி திருப்தி கண்டு கொள்ள முடியாது. துஆவை கொண்டு நிச்சயமாக பத்ருடைய வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுதத்தை கொண்டு பெற்றுக் கொள்ளவில்லை. பத்ருடைய வெற்றி ஆயுதத்தினால் கிடைத்த வெற்றி அல்ல. பத்ருடைய வெற்றி சுப்ஹானல்லாஹ் யுத்த பயிற்சியினூடாக கிடைத்த வெற்றி அல்ல. வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. சுப்ஹானல்லாஹ்.
நீங்கள் பல கோணத்தில் பலகீனமானவர்களாக இருக்கக்கூடிய நிலையில்தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அல்லாஹுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் பல கோணத்தில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஆயுதம் மிகவும் குறைந்த அளவிலான ஆயுதத்துக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் மனித பலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 1000 பேர் என்றால் நீங்கள் வெறுமனே 300 பேர். நீங்கள் 300 பேர். உங்களில் ஒருவருக்கு அவர்களில் 3 என்ற அடிப்படையில் தான் அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். யுத்த பயிற்சி என்று சொன்னால் உங்களுக்கு யுத்த பயிற்சி என்பது கிடைக்கவே இல்லை. நீங்கள் யுத்தத்துக்காக எந்த பயிற்சியும் பெறவில்லை. ஆனால் அவர்களோ சண்டை பிடிப்பதற்கு, யுத்தம் செய்வதற்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் சந்தித்தீர்கள். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவினுடைய துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ், வமன் நஸ்ரு இல்லா மின் இந்தில்லாஹ். உதவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே அன்றி உங்களுக்கு வரவில்லை. துஆவை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி, துஆவை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி. இன்றைக்கு நாங்க துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள் என்று சொன்னால் மக்கள் பரிகாசம் செய்கிறார்கள். துஆக்களை கூட பரிகாசம் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது கேட்டுக்கொண்டே இனிங்க கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் மாற்றுமத்தை சார்ந்தவர்கள் அல்ல. கலிமா சொன்னவர்கள், தொழக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபதுஊனி அஸ்தஜிபு லக்கும். நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்லுகின்றேன். எப்படி நீங்கள் என்னை தொழுங்கள் என்று சொல்லவன் தொழுகைக்கு முன்னால் பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறானோ, உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், இருப்பிடம் சுத்தமாக இருக்க வேண்டும், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட வேண்டும் என்று பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறானோ, அதே போல துஆ செய்ய சொன்ன ரப்பு துஆவுக்கு முன்னால் பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் நம்முடைய உடைமைகள் ஹலாலாக இருக்க வேண்டும். நம்முடைய உடைமைகள் ஹலாலாக இருக்க வேண்டும். வட்டியில பின்னிக்கொண்டு, வட்டியில பிறண்டு கொண்டு, வட்டியை உண்டு கொண்டு, அனந்தரச்சத்தில் துரோகம் செய்து கொண்டு, கைக்கூலி சீதனம் வாங்கிக் கொண்டு, சுப்ஹானல்லாஹ், சமூகம் செய்ய வேண்டிய பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு இரவெல்லாம் தஹஜ்ஜத் தொழுது ரப்பிடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரப் யா ரப் என்று சொன்னாலும் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எப்படி ஆமீன் சொல்லப்படும், அவருடைய துஆவுக்கு அல்லாஹ் எப்படி செவி சாய்ப்பான். மத்அமு ஹராம், அவர் உண்டிருக்கக்கூடிய உணவு ஹராமானது, அவருடைய பானம் ஹராம், அவருடைய உடுப்பு ஹராம், அவருடைய வாகனம் ஹராம், அவருடைய இருப்பிடம் ஹராம். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நிலைமைகள் சீராக வேண்டுமா? முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், ரப்பை நம்புவோம், ரப்பை விசுவாசிப்போம், அவனிடத்தில் சொல்லுவோம், யா அல்லாஹ், நாங்கள் குறை நிறைந்தவர்கள், உன்னிடத்தில் கேட்பதற்கு தகுதியற்றவர்கள், நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் கேட்கின்றோம் யா அல்லாஹ், நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாமல் கேட்கின்றோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உதவி செய் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையின் மீதும் அவனுடைய உதவியின் மீதும் அவனுடைய அன்பின் மீதும் ஆதரவு வைத்தவர்களாக மன உறுதியுடன், மனத நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடத்தில் கேட்போம், எங்களுக்கு நீ உதவி செய் யா அல்லாஹ் என்று சொல்லி அவன் நிச்சயமாக உதவி செய்வான். இரண்டாவதாக, நாங்கள் முடியுமான சகோதரர்கள், யார் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சக்திகள் இருக்கிறதோ அந்த சக்திக்கு உட்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளை நாங்கள் செய்வது எங்களுடைய தார்மீக கடமை என்பதை ஒரு கணம் ஞாபகமூட்டிக்கொண்டு மிக வினயமாக சொல்லுகின்றேன். எந்த வகையான ஒரு வன்முறையையும் நாடி நாங்கள் நகர்ந்து விடக்கூடாது. வன்முறைக்குரிய மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம், வன்முறைக்குரிய மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம், பயங்கரவாதத்துக்குரிய மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் பொறுமையை சொல்லி தந்திருக்கிறது, இந்த மார்க்கம் அடக்கத்தை சொல்லி தந்திருக்கிறது, இந்த மார்க்கம் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, உங்களுடைய சக்திக்கு மேலே எதையும் இந்த மார்க்கம் உங்களுக்கு விதியாக்கவில்லை. உங்களுடைய சக்திக்கு மேல இந்த மார்க்கம் எதையும் உங்களுக்கு விதியாக்கவில்லை. ஜனாசாக்களை அடக்கம் செய்ய வேண்டுமா? முடியுமாக இருந்தால் எவ்வளவுக்கு முடியும்? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். விமானம் கீழே விழுந்து விட்டது, நொறுங்கி விட்டது, சாம்பலாகி விட்டது. இப்ப ஜனாசாக்களை குளிப்பாட்டி கஃன் செய்துதான் அடக்கம் செய்ய வேண்டும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. உங்களுடைய சக்திக்கு அப்பால எதையும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு விதியாக்கவில்லை. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எதையும் விதியாக்கவில்லை.
உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறது. எது முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்கள். இந்த கொரோனாவினால் ஜனாசாக்கள் விழுந்து விட்டால், ஒரு மையத்து மௌத்தாகி விட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள் 3 கடமைகளை நாங்கள் விட்டு கொடுத்து விடுகின்றோம். ஏன்? வைத்திய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிறது, கொரோனாவுடைய ஜனாசாக்களை இப்படித்தான் கையாள வேண்டும், தொழுவிக்க. அதாவது ஜனாசாவை குடும்பத்தினரால் கையாள முடியாது, ஜனாதாவை குளிப்பாட்ட முடியாது. ஜனாதா இப்படியாக வைத்தியசாலையிலிருந்து அது ஒரு பொதியில போடப்பட்டு முறையாக அது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், நல்லடக்கம் செய்துவிட வேண்டும் அல்லது என்ற ஒரு சட்டத்தை தான் சுகாதார அமைப்பு கூட, உலக சுகாதார அமைப்பு கூட எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. எனவே நாங்கள் சொல்லுகின்றோம், ஜனாதாவை தொழுவிக்காவிட்டாலும், ஜனாதாவை குளிப்பாட்டாவிட்டாலும், ஜனாதாவை முறையாக நாங்கள் செய்யக்கூடிய கவன் செய்யப்படாவிட்டாலும், நாட்டு சட்டம் உலக சுகாதார அமைப்பினுடைய சட்டத்துக்கு ஏற்ப அவைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம். ஆனால் உலக சுகாதார அமைப்பு சொல்லவில்லை, அதை சுட வேண்டும், பத்த வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அவைகளை நல்லடக்கமும் செய்ய முடியும் என்று சொல்லி. எனவே நாங்கள் அதை கேட்குகின்றோம், அதை முறையாக கேட்குகின்றோம், கேட்டுக்கொண்டே இருப்போம், கடைசி வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் நாங்கள் எந்த ஒரு வன்முறையிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். எந்த ஒரு வன்முறைக்காக வேண்டியும் இந்த நிகழ்வு எங்களை தூண்டிவிடக் கூடாது. எனவே பள்ளி நிர்வாகிகள், உலமாக்கள், குடும்ப தலைவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாலிப சமூகத்தை இலக்கு வைத்து சில தீய சக்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வாலிபர்களுடைய உணர்வுகளை தூண்டி குத்திட்டு கூத்து பார்ப்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். வன்முறைகளுக்கு எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய வாலிபர்கள் எந்த காரணம் கொண்டும் இரையாகிவிடக் கூடாது என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதியாக சொல்லி, யாருக்கெல்லாம் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பொறுமையை நசீபாக்க வேண்டும், ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்க வேண்டும், முடிவுகளை நல்லதாக அமைத்து வைத்தது போன்று கபருடைய வாழ்க்கையையும் நல்லதாக அமைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தித்தவனாக, வேண்டிக் கொண்டவனாக, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் சூரத்துல் ஹுஜராத்தினுடைய கடைசி 2 ஆயத்துக்களை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அதில் நான் கடைசி ஆயத்துக்கு முந்தின ஆயத்தை சென்ற வாரம் தொட்டு காட்டிவிட்டு போய்விட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஆயத்தினூடாக சொல்லுகின்றான், இஸ்லாத்துக்குள்ள வந்த சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் ஏதோ இஸ்லாத்துக்கு பெரிய சேவை செய்துவிட்டோம், உபகாரம் செய்துவிட்டோம் என்பதாக. நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்ததினால இஸ்லாத்துக்கு மக்கள் தொகை கூடிவிட்டது, நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்ததினால் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு விட்டது, நாங்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்ததினால இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு உதவி செய்து விட்டோம் என்று சொல்லி மக்கள் கருதுகிறார்கள். நபியே நாயகமே, நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க, யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததின் காரணமாக நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு உபகாரம் செய்து விட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள். நீங்க சொல்லுங்க நபியே, நீங்கள் கூறுவீராக, நீங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததினால் எனக்கு எந்த ஒரு உபகாரமும் நீங்கள் செய்துவிட்டதாக கருதாதீர்கள், எனக்கு பெரிய உபகாரம் செய்து விட்டதாக நீங்கள் கருத வேண்டாம். குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், உங்களுடைய இஸ்லாத்தை கொண்டு நீங்கள் எனக்கு உபகாரம் செய்து விட்டதாக நீங்கள் ஒருபோதும் கருதி கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா காரணம்? பலில்லாஹு என்றாலும் அல்லாஹ், யமுன்னு அலைக்கும், உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், அல்லாஹ் உங்கள் மீது உபகாரம் செய்திருக்கிறான். எதை கொண்டு? அன்ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானின் பக்கமாக, இறை நம்பிக்கையின் பக்கமாக, இறை விசுவாசத்தின் பக்கமாக. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் ஏகநாயன் ஒருவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது, அவன் யாரின் பக்கமும் தேவையற்றவன். அப்படிப்பட்ட ஈமானின் பக்கமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கிறானே, அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த பெரிய உபகாரம். எனவே நீங்க நினைச்சு கொள்ள கூடாது, நாங்க இஸ்லாத்துக்குள்ள சேர்ந்ததின் காரணமாக இஸ்லாத்துக்கு பெரிய உபகாரம் நாங்க செய்து விட்டோம் என்று சொல்லி யாரும் நினைத்துக் கொள்ள கூடாது. நீங்க நம்ப வேண்டும், நான் இஸ்லாத்துக்குள்ள சேர்ந்ததின் காரணமாக எனக்கு பெரிய கண்ணியம் கிடைத்து விட்டது. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுடைய பார்வையில, ரப்புடைய பார்வையில
அகிலத்தாருக்கு சொந்தக்காரனான அல்லாஹுடைய பார்வையில இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, அவனால் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம் என்பதை குர்ஆன் அழகாக சித்தரிக்கிறது. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய பார்வையில் மார்க்கம் என்பது, தீன் என்பது அது இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று மட்டும்தான். உங்களுக்கு இஸ்லாம் கிடைத்தால் அது உங்களுக்கு கிடைத்த பேருபகாரமே அன்றி நீங்கள் இஸ்லாத்துக்குள்ள சேர்ந்து கொண்டதின் காரணமாக நீங்க இஸ்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம் செய்து விட்டதாக நீங்கள் யாரும் கருதிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகின்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களினதும் பூமியினதும், வானங்கள் பூமி இவைகளுக்குள்ள மறைந்திருப்பவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களோட உள்ளத்துக்குள்ள மட்டும் மறைந்ததல்ல, வானங்களுக்கு உள்ளேயும் பூமிகளுக்கு உள்ளேயும் பூமியில் உள்ளவைகளுக்கு உள்ளேயும் மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே நீங்க எதற்கு இஸ்லாத்துக்குள்ள வந்தீங்க? உங்களுடைய இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்ன? நீங்க பேசுறீங்க, உங்களுடைய பேச்சினுடைய நோக்கம் என்ன? நீங்க கேட்கிறீங்க, உங்களுடைய கேள்வியினுடைய நோக்கம் என்ன? இது ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டியா, அல்லது இது ஒரு ஆத்தலுக்காக வேண்டியா, அல்லது வாழ்ந்து ஒழுகுவதற்காக வேண்டியா? எதற்காக வேண்டி கேட்கின்றோம்? யாருக்காக வேண்டி கேட்கின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்லாஹு அக்பர். வல்லாஹு பஸீருன் பிமா தஅமலூன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் நீங்கள் செய்பவைகளை பார்த்து கொண்டும் இருக்கின்றான். நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய ஆக்ஷன்ஸ் என்ன? நீங்க பார்க்கிறீங்களா? நீங்க பார்ப்பதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க கேட்கிறீங்களா? நீங்க கேட்பதையும் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீங்க உள்ளத்தால எதையாவது ஒன்றை யோசிக்கிறீங்களா? வஅஸ்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். நீங்க ரகசியமாக பேசலாம், யாருக்கும் தெரியாம ரகசியமாக பேசலாம். கணவன் மனைவி குழந்தைகளை எல்லாம் தூக்கமாக்கிவிட்டு வீட்டில் நடந்தவைகளை, பகலில் நடந்தவைகளை, வந்த தொலைபேசி அழைப்புகளை பற்றியெல்லாம் பேசிக்கொள்வார்கள், மௌனமாக பேசிக்கொள்வார்கள். சில சந்தர்ப்பங்களில் பக்கத்தில் குழந்தை, சின்ன புள்ள தூங்கிக் கொண்டிருக்கும், அந்த குழந்தைக்கும் கேட்காமல் பேசுவார்கள். வஅஸ்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி. அல்லது ஒரு சபையில் 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேரும் ஒருத்தரோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க, 50 பேர், 50 ஜோடிகளாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அது மட்டுமல்ல எனக்கு தெரியும், அது மட்டுமல்ல எனக்கு தெரியும். வஅஸ்ரு கௌலக்கும் அவிஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். உள்ளங்களுக்கு உள்ள ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். மனைவி உங்களுடன் கதைக்கிறாள், நீங்க தலையை ஆட்டி ஆட்டி மனைவி சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. அதை கேட்கும் பொழுது உள்ளத்தில் என்ன ஊசலாடுதோ அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய ஒரு நண்பர் உங்களுக்கு முன்னால பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசக்குள்ள உங்களோட உள்ளம் சொல்லுது, சும்மா பேசுது, சும்மா வளவலன்னு கதைச்சுது, எப்ப முடிப்பானோ தெரியாது, இது எத்தனை முறை எனக்கிட்ட சொல்லிட்டாரு, இது எனக்கிட்ட சொல்லி என்னதான் பிரயோசனம், வசமா மாட்டிக்கொண்டுட்டேன், கேட்டுத்தானே ஆகணும் என்று சொல்லியெல்லாம் அவ்வப்பொழுது எங்களுடைய உள்ளங்கள்ல ஊசலாடும், உள்ளங்கள்ல ஊசலாடும். உங்களுடன் உரையாடக்கூடிய நண்பரோ மனைவியோ கணவனோ குழந்தைகளோ பேசும் பொழுது நீங்க தலையை ஆட்டி ஆட்டி கேட்கிறீங்க, அவர் கிடைத்துக் கொண்டிருக்கிறார், நன்றாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். உங்களோட உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்கள், உள்ளம் என்ன சொல்லுது, அவரிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சை கேட்டதும் உள்ளம் என்ன சொல்லுது, உள்ளத்தில் என்ன ஊசலாட்டங்கள் ஊசலாடுது, அது யாருக்கும் கேட்க முடியாது, அது எனக்கு தெரியும்.
அதையும் அறிந்தவனாக இருக்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு இஸ்லாம் கிடைத்தது எனக்கு ஒரு பாக்கியம். நான் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டது இஸ்லாத்துக்கு பாக்கியம் அல்ல. எனக்கு இந்த மார்க்கம் தேவை, எனக்கு அல்லாஹ் தேவை, எனக்கு அல்லாஹுடைய ரசூல் தேவை. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் தேவையில்லை. அல்லாஹுடைய தீனுக்கு நாங்கள் தேவையில்லை. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அதே போன்று அல்லாஹுடைய தீனும் தேவையற்றது. பணக்கார வர்க்கத்தினுடைய பணத்தின் பக்கம் தேவையற்றது, உலமாக்களுடைய அறிவின் பக்கம் தேவையற்றது, செல்வாக்கு நிறைந்த மக்களுடைய செல்வாக்கை விட்டும் தேவையற்றது. சுப்ஹானல்லாஹ். மக்கா முக்கர்ரமாவில் வாழ்ந்த செல்வாக்கு நிறைந்த அபூஜஹல், செல்வாக்கு நிறைந்த மக்கள், சுப்ஹானல்லாஹ், செல்வாக்கு நிறைந்த மக்கள் மதீனா மக்கா முக்கர்ரமாவில் வாழ்ந்தார்கள். அரபிகள், குறைஷிகள், சாதாத்துகள், சுப்ஹானல்லாஹ், பெரும் பெரும் தலைவர்கள், மஸ்ஜிதுல் ஹராம் காபா ஆலயத்தினுடைய நிர்வாகிகள், சுப்ஹானல்லாஹ், காபா ஆலயத்தினுடைய நிர்வாகிகள். அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதுல் ஹராம், அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கிணத்துக்கு அவர்கள் தான் பொறுப்பு, நீரூட்டக்கூடிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. பள்ளியினுடைய நிர்வாகம் அவருடைய கையில் இருந்தது. பெரிய கௌரவத்துக்குரியவர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள். அவர்கள் ஒரு பக்கமாக இருக்க, யூத சமூகம் இன்னொரு பக்கமாக இருக்க, அவர்களுக்கு பணத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஹைபருடைய கோட்டை பெரிய கோட்டை, பெரிய கோட்டைகள் கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு என்று சொன்னால், இவர்களுக்கு அழிவு வருமா என்று சொல்லி நீங்க கூட நினைக்க இல்லை. இவர்களுக்கு அழிவு வரும் என்பதை உங்களால கூட கற்பனை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் சூப்பர் பவர்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر ما ظننتم أن يخرجوا. நீங்க நினைக்க இல்ல அவர்களை இந்த இடத்தை விட்டு வெளியாக்கி விடலாம் என்று சொல்லி. என்று அவர்கள் இருந்த பொசிஷன், அவர்கள் இருந்த நிலை, அவர்கள் இருந்த இடம், அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு, அவர்களுடைய பணம், அவர்களுடைய படை அப்படிப்பட்ட இடத்தில் இருந்தது. மா வனன்தும் அன் யஹ்ருஜு வவன்னு, அவங்க நினைச்சு கொண்டாங்க, அன்னஹு மானிஅத்துஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ், அவர்களுடைய கோட்டைகளும் அவர்கள் வாழக்கூடிய இடமும் அந்த இடத்தை யாராலும் நெருங்க முடியாது, யாராலும் அணுக முடியாது. இதுக்கெல்லாம் இங்கெல்லாம் யாருடைய சதியும் வந்து சேரமாட்டாது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இடங்களையெல்லாம் கொரோனா ஆக்கிரமித்து விட்டது. கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய நிலைகளை குலைக்க முடியும் என்றிருந்தால், அல்லாஹு கதீருன், அல்லாஹ் சக்தி படைத்தவன். அல்லாஹுக்கு ஆயுதம் தேவையில்லை, அல்லாஹுக்கு ஆயுதம் தேவையில்லை. பத்தக்கூடிய நெருப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு சாந்தி சமாதானமுடையதாக ஆக்கி வைத்தது போன்று, அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எரிக்கப்படக்கூடிய ஜனாசாக்களினூடாக அவர்கள் நரகத்துக்கு போய்விட்டார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம், யாரும் நினைக்க வேண்டாம். வெளிப்படையான வாழ்க்கையை வைத்து யாருடைய முடிவும் செய்யப்பட மாட்டாது. எனவே நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் எப்பொழுதுமே கேட்டுக்கொள்வோம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நலவை நாடுவாயாக, நல்லதை தந்தருள்வாயாக. எனவே சூரத்துல் ஹுஜராத்தினுடைய கடைசி ஆயத்துக்கள் இவைகள். அல்லாஹ் இதை மையமாக வைத்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாரார் கண்ணியவான்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள், அரபிகள், குறைஷிகள், அவர்களுக்கும் இந்த தீன் கிடைக்க இல்லை. ஒரு புறத்தில் யூதர்கள், அவர்களுக்கும் இந்த தீன் ஆரம்பத்தில் கிடைக்க இல்லை. இன்னொரு புறத்தில் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், பெரிய அறிவாளிகள், சுப்ஹானல்லாஹ், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதத்தை சரியாக விளங்கிக் கொண்டவர்கள். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், குர்ஆன் அப்படித்தான் சித்தரிக்கிறது. அவர்களுடைய அறிவை பற்றி சொல்லுகிறது, இவருடைய செல்வாக்கை பற்றி சொல்லுகிறது, இவருடைய செல்வத்தை பற்றி சொல்லுகிறது. ஆனால் இந்த மூணு சாராரையும் அல்லாஹ் இந்த தீனுக்கு கபூல் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கப்பட்ட, ஓரம் கட்டப்பட்ட, சுப்ஹானல்லாஹ், சாதாரண, எழுத படிக்க தெரியாத, பலகீனமான சிலரைத்தான் அல்லாஹ் ஆரம்பத்தில் பொருந்திக் கொண்டான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹுடைய குடும்பம்
இது விதிவிலக்கு. இப்படிப்பட்ட ஒருவர் 2-3 பேர் தான். ஆனால் பெரும்பாலானோர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட அதனால் தான் ஹிரக்கல் மன்னன் கேட்ட ஒரு கேள்வி அபூ சுஃபியானிடத்தில், அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் செல்வந்தர்களா ஏழைகளா என்று சொல்லி. அப்பொழுது அவரை சிரித்துக் கொண்டு சொன்னார், ஏழைகள் என்று சொல்லி. அப்பொழுது ஹிரக்கல் மன்னன் சொன்னான், அப்படித்தான் கதாலிக்கல் அன்பியா, அப்படித்தான் நபிமார்கள். நபிமார்களை ஆரம்பத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள் என்ற கருத்தையும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த தீனை நசீபாக்குவான். இந்த தீன் எங்களை விட்டும் தேவையற்றது, இந்த மார்க்கம் எங்களை விட்டும் தேவையற்றது. ஆனால் நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தின் பக்கம் தேவையானவர்கள். மார்க்கம் என்று சொல்லும் பொழுது மார்க்கத்தினுடைய சகல கர்மங்களும் அப்படித்தான். நாங்கள் தர்மம் செய்கின்றோம், நாங்கள் சதகா கொடுக்கின்றோம். நாங்கள் யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டோம், மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து விட்டோம், மற்றவர்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டோம், அது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஹஜ்ரத் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான கருத்து சொல்கிறார்கள், ஒரு அழகான கருத்தை பதிவு செய்கிறார்கள், ஆச்சரியமான கருத்து. அவர்கள் சொல்லுகிறார்கள், மல்லம் யர நஃப்ஸஹு இல ஸதகதி அஹ்வஜ மினல் ஃபகீரி ஃபகத் அப்தல ஸதகதஹு. சுப்ஹானல்லாஹ். ஒரு தேவையுடையவனுக்கு நாங்கள் உதவி செய்தோம், தேவையுடையவருக்கு நாங்கள் உதவி செய்தோம். நாங்கள் ஒரு உதவி செய்யும் பொழுது, நாங்கள் அவருக்கு தர்மம் செய்யும் பொழுது எங்களுடைய மனசில் என்ன தெரியுமா வரணும், இந்த பணம் அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை விடவும் இந்த தர்மத்தினூடாக கிடைக்கக்கூடிய நன்மையின் பக்கம் நான் தேவையுடையவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் இதை பாடமாக்குங்கள். மல்லம் யர நஃப்ஸஹு இல ஸதகதி அஹ்வஜ மினல் ஃபகீரி ஃபகத் அப்தல ஸதகதஹு. நான் ஒரு தர்மம் செய்யும் பொழுது, யாராவது ஒருவர் தர்மம் செய்யும் பொழுது, அந்த ஏழைக்கு, அந்த தேவையுடையவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் தேவை, அதனால் அதை உங்களிடத்தில் கேட்டு வந்திருக்கிறான், அவன் அந்த பணத்தின் பக்கம் எவ்வளவு தேவையோ அதை விடவும் நான் இந்த தர்மத்தின் ஊடாக எனக்கு கிடைக்க இருக்கின்ற சதகா நன்மையின் பக்கம், சவாபின் பக்கம் நான் தேவையுள்ளவன் என்று நினைக்காத வரையில் அவனுடைய சதகாவை அவன் நாசமாக்கி விட்டான், அவன் வீணாக்கி விட்டான் என்ற கருத்தை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பிரபல்யமான கிதாபு ஜாதுல் மஆத் என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாக்களை பற்றி, சுன்னத்தான அவர்களுடைய தர்மங்களை பற்றி சொல்லுகிறார்கள். வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅஸமன் நாஸி ஸதகத்தன் பிமா மலக்கத் யதுஹு. எவைகளை எல்லாம் அவர்கள் உடந்தையாக்கிக் கொண்டார்களோ அவைகளை எல்லாம் தர்மம் கொடுப்பதில் அவர்கள் ஒரு மிக மகத்தான மனிதராக இருந்தார். وَكَانَ لَا يَسْتَكْثِرُ شَيْئًا أَعْطَاهُ لِلَّهِ. அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த எதையுமே பெருசிப்படுத்த மாட்டார்கள். ஏன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த எதையும் நான் இவ்வளவு கொடுத்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா காரணம்? இவ்வளவு கொடுத்தேன் என்பது முக்கியமல்ல, எனக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைத்தது என்பதுதான் முக்கியம். وَلَا يَسْتَقِلْهُ. அதை குறைத்தும் மதிப்பீடு செய்ய மாட்டார்கள். அதற்கு கிடைத்த நன்மைகளை, வாக்களிக்கப்பட்ட நன்மைகளை அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்யவும் மாட்டார்கள். சொல்லிக்கொண்டே போய் கடைசியாக சொல்லுகிறார்கள், வகானல் அதாஉ வஸ்ஸதகத்து அஹப்ப ஷைஇன் இலைஹி. சுப்ஹானல்லாஹ். தர்மம் செய்வது, பிரதிபகாரம் செய்வது, பிறருக்கு கொடுப்பது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல். வகானல் அதாஉ வஸ்ஸதகா. தர்மம் செய்வதும் கொடை கொடுப்பதும் பிறருக்கு உதவி செய்வதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பத்துக்குரிய ஒரு அமலாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் கொடுத்ததுக்கு பிறகு வகான சுரூருஹு வ ஃபர்ஹுஹு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம், அதை கொடுத்ததினூடாக கிடைத்த சந்தோஷம், மகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? பிமா யுக்தீஹி. எதை வழங்கினார்களோ, எதை கொடுத்தார்களோ, எதை தர்மம் செய்தார்களோ அதை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த சந்தோஷம், மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் அஅஸம மின் சுரூரில் ஆகிர்.
அதை பெற்றுக்கொண்டவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த சந்தோஷம் இருக்கும். ஏன் தெரியுமா காரணம்? வாங்கினவனுடைய சந்தோஷம் அந்த பொருள் அவனிடம் இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். அது முடிந்துவிட்டால் அவன் மீண்டும் அதன் பக்கமாக தேவைப்படுவான். முதலாவது மகளுடைய கல்யாணத்துக்கு உதவி கிடைத்து விட்டது, சந்தோஷம். இரண்டாவது மகளுடைய நிக்காஹ் வரும் பொழுது மீண்டும் அதே உதவியின் பக்கமாக தேவைப்படலாம். ஆனால் கல்யாணத்துக்கும் திருமணத்துக்கும் கிணறு தோண்டுவதற்கும் வீடு கட்டுவதற்கும் பிறரை படிக்க வைப்பதற்கும் உதவி செய்தவன் இருக்கிறானே, அவனுடைய நன்மை அவனை சுவனலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் பொழுது வாங்குபவனுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விடவும் கூடுதலான சந்தோஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது அதை வாரி வழங்கும் பொழுது. ஏனென்றால் அவனுடைய சந்தோஷம் தற்காலிகமானது, என்னுடைய சந்தோஷம் நிரந்தரமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பார்வையை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்க வேண்டும், நல்லல் பாலிக்க வேண்டும். குர்ஆனை படிப்பதற்கு அல்லாஹ் அவகாசத்தை தந்தான், சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தான். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் துணை புரிந்தான், தௌஃபீக் செய்தான். இதற்கு பல சகோதர நண்பர்கள் உதவியாக இருந்தார்கள். இதில் பெரிய ஒரு பகுதி இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய முஸ்லீம் சேவையினூடாக ஒளிபரப்பப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு உதவியாக இருந்த அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் அனைவருக்கும் மௌத்து வரைக்கும், நம்முடைய கடைசி நாள் வரைக்கும் குர்ஆனுக்கு ஏதாவது ஒரு பணி செய்துவிட்டு குர்ஆனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இந்த உலகுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டுமென்று இறைவனை வேண்டி, அல்லாஹுவை வேண்டி விடை பெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஷேக் முஃப்தி யூசுப் ஹனீஃபா அவர்கள் சூரத்துல் ஹுஜராத்துக்கான விளக்கத்தையும் விரிவுரையினையும் வழங்க கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் இணையத்தில் இணைந்து ரௌலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சியினை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்கள் இதுவரை இணையத்தில் இணைந்து ரௌலத்துல் குர்ஆன் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி யஹ்திகு பிஸ்மிக கல்பி. அல்ஹம்துலில்லாஹ்.